தாயை தேர்ந்தெடுக்கும் தந்தையை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை இல்லை. இருந்திருந்தா இங்கே சில பிசாசுகளுக்கு பிள்ளையே பிறந்திருக்காது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதை பற்றி பேச வேணான்னு தான் நினச்சேன். ஆனால் அந்த குழந்தை எவ்வளோ கொடுமை அனுபவிச்சிச்சின்னு தெரியல. அந்த முகம், அந்த கண் நம்ம கண்ணுக்குள்ளேயே நிற்கிது. ஒரு 50-60 வருஷம் பட வேண்டிய துன்பங்களை அந்த 1.5 வயசுலேயே அது எல்லாமே முடிச்சுக்கிச்சு. அதோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஃபீலிங்கோடு இருக்கிறவங்க, இந்த சூழலில் இருக்கிறவங்க, தயவுசெய்து நீங்கள் ஒரு குழந்தைய கொல்றதை காட்டிலும் வெளியில் வந்து எனக்கு இந்த மாதிரி இவனை பிடிச்சிருக்கு, நான் இவனோட வாழ போகிறேன், இந்த குழந்தை வந்து எனக்கு தடையாக இருக்குது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லாதவன் எவனாச்சும் வந்து வாங்கிட்டு போய் வளர்த்துருப்பான். உங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும். குழந்தை தானேன்னு பண்ணீங்க. ஆனால் ஒன்றே ஒன்று மக்களே, என்ன தப்பு பண்ணாலும் இங்கே மாட்டிக்குவோம். என்ன தப்பு பண்ணாலும் யாருக்கு தெரிய போகுதுன்னு மட்டும் தயவுசெய்து பண்ணாதீங்க. எப்படி இருந்தாலும் வெளியில் வந்துடும். நம்ம அப்படி தான் நிறைய தப்புகள்லாம் பண்ணியிருப்போம். ஆனால் வந்துடும், வெளியில் வந்துடும். இங்கே மறைச்சி வைக்கலாம் ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து எல்லாருக்குமே வரும். எல்லாருமே நிறைய சூழல்களை தாண்டி தான் வந்திருப்பாங்க. அவங்களாம் ஏன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணல அப்படின்னா, ஒன்று நம்மளால் யாரும் பாதிச்சிடக்கூடாது, குடும்பம் இருக்குது, மரியாதை இருக்குது, எல்லாமே போயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு பயத்தால் தான், இந்த பாதிப்பு, அழிவு இது மாதிரிலாம் எதுவும் வந்துடக்கூடாது, நம்மளும் தேவையில்லாமல் போய் சிக்கல்லாம் மாட்டிக்கூடாதுன்னு தான் அவனும் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு அவங்க வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு போயிட்டுருக்காங்கன்னா இந்த ஒரு காரணம்தான். இவங்களுக்கு மட்டும்தான் இப்படி தோணுதா? இங்கே நிறையா பேர்த்துக்கு அந்த சிக்கல் இருக்குது. ஆனால் ஏன் நிராகரிச்சுட்டு போகிறாங்கன்னா இதுதான் ரீசன். உள்ள நிம்மதியும் விட்டுறக்கூடாது, உள்ள வாழ்க்கையை விட்டுறக்கூடாது. அதுக்காக தான் எல்லாத்தையும் கடந்து தான் போவாங்க. பிறப்பொண்ணு இருந்தால் இதெல்லாம் பார்த்து தான் ஆகணும். இதுக்கு வேண்டி ஒரு 1.5 வயசு குழந்தைய கொண்டுட்டிங்களே, அநியாயமாக இருக்குது. அந்த மூஞ்சி, அந்த கண், இதெல்லாம் அப்படியே ஞாபகத்துலேயே நிற்கிது. இதை பற்றி பேச வேணாம்னு நினச்சாலும் பேசாமல் இருக்க முடியல. தயவுசெய்து திருந்துங்க. இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கள் தயவுசெய்து வெளில வந்து பேசிவிடுங்க. எனக்கு இவனை பிடிச்சிருக்கு, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, நாங்கள் வந்தால் இனிமேல் வாழ்க்கையை நாங்கள் இப்படி வாழ போகிறோம், இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. ஒரு குடும்பத்துக்குள்ளே இருந்துட்டு கொலை பண்ணுறது, கொடுமைப்படுத்துறதை விட இது எவ்வளோ மேலானது. நீங்கள் இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். போயிடுங்க. அந்த மாதிரி இருக்கவங்களாம் தயவுசெய்து போயிடுங்க. குழந்தைகளை கொல்றவங்கலாம் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போகிறது எவ்வளோ மேலானது.